இனாம் நில விவசாயிகள் குத்தகையாளர்கள் வீடுமனை உரிமையாளர்கள் இயக்கத்தின் சார்பிலும், குடிகாணி குத்தகை சாகுபடியாளர்கள் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலும் இன்று வேதாரண்யம் நகரிலே ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இது எதற்கென்று பார்த்தால், இனாம் நிலங்களை கோயில் நிலங்கள் என்று கூறி அறநிலையத்துறையும் வக்ஃபு வாரியமும் கபலீகரம் செய்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை இனாம் நிலங்களை கோயில் நிலங்கள் என்று அப்பட்டமாக கூறி வந்தவர்கள் இந்த நிலங்கள் அனைத்தும் இனாம் நிலங்கள் தான் என்பதை ஒத்துக்கொள்ளும் விதமாக ஒரு பத்திரிகை செய்தியை, பொது அறிவிப்பை கொடுத்துள்ளார்கள். அதிலே வேதாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோயிலுக்கு 12,886 ஏக்கர் 7 சென்ட் நிலம் சொந்தமானதாகவும், அந்த நிலங்கள் அனைத்தும் இனாம் வகைப்பாட்டு நிலங்கள் என்பதையும் குறிப்பிட்டு, அந்த நிலங்களில் அவர்களுக்கு தெரியாமல் பத்திரப்பதிவு நடப்பதாகவும், அதை அனைத்தையும் கோயில் நிர்வாகம் அனுமதிக்காது என்பது போல் ஒரு பொது எச்சரிக்கையை மக்களுக்கு விடுக்கும் விதமாக செய்தித்தாள்களில் செய்தி கொடுத்துள்ளார்கள். இவை அனைத்தும் சட்டத்திற்கு புறம்பான ஒரு அறிவிப்பாகும். ஏனென்று கேட்டால், இனாமொழிப்பு சட்டங்களின் மூலம், பெரிய இனாமொழிப்பு சட்டம், சிறிய இனாமொழிப்பு சட்டங்களின் மூலம் மக்களுக்கு உரிமையாக்கப்பட வேண்டிய நிலங்கள், இதில் பல கிராமங்கள், குறிப்பிட்டுள்ள பல கிராமங்கள் 100% பட்டா உரிமை பெற்ற கிராமங்கள். அந்த கிராமங்களிலும் பத்திரப்பதிவுக்கு தடை என்பது போல் ஒரு பொது அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். இதற்கான முழு முயற்சியையும், அதற்கான அரசியல்வாதிகளை அணுகுவது, மக்கள் பிரதிநிதிகளை அணுகுவது போன்ற முழு நடவடிக்கைகளையும் இயக்கத்தின் மூலமாக எடுத்து வருகிறோம். ஆகவே நில உரிமையை மக்களுக்கு உறுதி செய்ய வேண்டுமே தவிர, நிலத்தை இல்லாததும் பொல்லாததும் சொல்லி மக்களிடமிருந்து அபகரிக்கும் முயற்சியை இந்து சமய அறநிலையத்துறை கைவிட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, இதற்கு பலகட்ட போராட்டங்களை திட்டமிட்டுள்ளோம். முதற்கட்டமாக ஒரு பேரணியை நடத்தி அதை பொதுக்கூட்டமாக வருகிற ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வேதாரண்யம் நகரிலே நடத்துவது என்பதை முடிவு செய்துள்ளோம். இனாம் நில விவசாயிகள் குத்தகையாளர்கள் வீடுமனை உரிமையாளர்கள் இயக்கம்.